முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இல்லாத மரியாதையை அனுரவுக்கு மட்டும் கொடுக்கும் தமிழர்கள் யாழில் தெய்வமாக வந்த அனுர. யாழ்ப்பாண மக்களின் நம்பிக்கையை சிதறடிக்க மாட்டோம். சற்று முன் யாழில் அனுர உறுதி. சாதாரண உடையில் தெருவில் நடந்து சென்ற அனுர வைரலாகும் காணொளி. இன்று இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட துபாயில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட ஒளிந்திருந்த பாதாள குழு உறுப்பினர்கள். தமிழர் பகுதியில் பெண்கள் விடுதிக்குள் இரவில் புகுந்த இளைஞன் நையப்புடைப்பு. ரத்தினபுரி அவிசாவளை வீதியில் விபத்து, பேருந்தில் மோதி பிக்குனி ஒருவர் உயிரிழப்பு. கல்விக்காக 500 மில்லியன் ரூபாய் நிதி முறைகேடு, பிரதமருக்கு எதிராக எதிர்க்கட்சியின் அதிரடி நடவடிக்கை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ்1 அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களையும் கீழே பதிவிடலாம். இலங்கையில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஜனாதிபதி அனுரவுக்கு மக்கள் தமது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். முன்பு ஜனாதிபதிகளாக இருந்த மஹிந்த, மைத்திரி, கோட்டா, ரணில் என்று யார் யாழ்ப்பாணம் வந்தாலும் ஆர்ப்பாட்டங்களாலும் கருப்பு கொடிகளாலும் மட்டுமே எதிர்ப்பு நிறைந்திருக்கும். ஆனால் அனுரகுமார திசாநாயக்க வரும்பொழுது மட்டும் மக்கள் உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் அவரை வரவேற்றமை மாற்றத்தை காட்டுகின்றது. இதுவரை அனுர யாழ்ப்பாணம் வந்த எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த தரப்புகளாலும் எதிர்ப்பு காட்டப்படவில்லை. அமைதியாக உற்சாக வரவேற்பு மட்டுமே வழங்கப்பட்டது. இந்த முறை தமிழ் மக்கள் ஜனாதிபதி அனுரவை மிகவும் மகிழ்ச்சியாக வரவேற்றுள்ளதோடு ஜனாதிபதி அனுர யாழ்ப்பாணம் பலாலி வீதியில் நடைப்பயிற்சியில் ஈடுபடுகின்ற காணொளி பலராலும் பகிரப்பட்டு வருகின்றது. தைப்பொங்கலை முன்னிட்டு 2 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு யாழ்ப்பாணம் வந்துள்ள ஜனாதிபதி இன்று காலை இவ்வாறு நடைப்பயிற்சியில் ஈடுபட்டுள்ளதோடு வீதியில் பயணிக்கின்ற மக்களுக்கு அவர் வணக்கம் தெரிவித்தவாறு நடைப்பயிற்சியில் ஈடுபட்டு வருவது அந்த காணொளியில் பதிவாகியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. எமது ஆட்சிக்கு யாழ் மக்கள் தந்த நம்பிக்கையை மறக்க மாட்டோம் என்றும் அந்த நம்பிக்கையை சிதறடிக்க மாட்டேன் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வேலணையில் நேற்று பொங்கல் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஆட்சி மாற்றம் ஒன்றை நாட்டு மக்கள் விரும்பியிருந்தார்கள். அதற்கு தமிழ் மக்களும் எம்மோடு கைகோர்த்து ஏற்படுத்திய அரசாங்கமே இன்று உங்கள் விருப்பம் போல செயற்படுகின்றது. கடந்த கால அரசாங்கங்களால் மக்களுக்கு ஏற்பட்ட ஏமாற்றம் அவர்களை புறம் தள்ளி புதிய அரசாங்கத்தை எம்மிடம் கையளித்தார்கள். அதனை நாம் ஏற்றுக்கொண்டு செயற்பட்டு வருகின்றோம். எங்கள் பயணம் பல்வேறு சவால்கள், இடையூறுகளின் மத்தியில் நாட்டு மக்களுக்கு வழங்கிய ஆணையையும் மக்களின் நம்பிக்கையையும் பலப்படுத்தும் முகமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நாட்டில் வாழுகின்ற சகல இன மக்களையும் பிரதிபலிக்கும் முகமாக எமது அரசாங்கத்தின் செயற்பாடுகள் முன்னோக்கி நகர்ந்து வருகின்ற நிலையில் இதை பொறுக்க முடியாதவர்கள் தேவையற்ற வதந்திகளை பரப்புகின்றார்கள். நான் சொல்ல விரும்புவது தமிழ் மக்கள், குறிப்பாக யாழ் மாவட்ட மக்கள் எமது பயணத்திற்கு எப்போதும் உறுதுணையாக இருந்தவர்கள். அவர்களின் நம்பிக்கையை சிதறடிக்காமல் பலப்படுத்துவோம். நீங்களும் எம்மோடு இணைந்திருங்கள் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டின் கடுமையான குற்றங்களில் நேரடியாக ஈடுபட்ட 2 சந்தேக நபர்களும் கடந்த 2024ஆம் ஆண்டு அரச நிதியை தவறாக பயன்படுத்தி துபாய்க்கு தப்பி சென்றதாக கூறப்படும் ஒரு பெண்ணும் இன்று காலை கட்டுநாயக்காவில் உள்ள பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து அழைத்து வரப்பட்டுள்ளனர். அபுதாபி சர்வதேச காவல்துறை மற்றும் துபாய் காவல்துறையினர் கடந்த சில நாட்களில் இன்டர்போலுக்கு தகவல் அளித்ததை தொடர்ந்து இலங்கை காவல்துறையினரால் பெறப்பட்ட சிவப்பு அறிவிப்பு மற்றும் நாடு கடத்தல் சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட சர்வதேச தொடர்புகள் மூலம் சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். சந்தேக நபர்களில் ஒருவர் எல்பிட்டியவை சேர்ந்த 52 வயதுடையவர் என்றும் மற்றையவர் கந்தானியை சேர்ந்த 30 வயதுடையவர் என்றும் குற்றம் சாட்டப்பட்டவர் கல்கிசியை சேர்ந்த 56 வயதுடையவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி சீர்திருத்தங்களுக்காக ஒதுக்கப்பட்ட 500 மில்லியன் ரூபாய் நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் வீணடிக்கப்பட்டுள்ளதாகவும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தலைமையிலான குழுவினர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் இந்த முறைப்பாட்டினை பதிவு செய்துள்ளனர். கையூட்டல் ஊழல் ஆணைக்குழுவில் கையூட்டல் தொடர்பான முறைப்பாடுகளை மட்டும்தான் செய்ய வேண்டும் என்பதில்லை. நிதி முறைகேடு மற்றும் நிதி வீணடிப்பு தொடர்பான முறைப்பாடுகள் அளிக்கலாம். அந்த அடிப்படையிலேயே 500 மில்லியன் ரூபாய் நிதி வீணடிக்கப்பட்டது குறித்து முறைப்பாடு செய்துள்ளோம் என முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சிற்கு பொறுப்பான அமைச்சர் என்ற முறையில் இந்த நிதி வீணடிப்புக்கு பிரதமர் ஹரிணி அமரசூரியவே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கல்வி சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்துவதில் அரசாங்கம் நியாயமான நடைமுறைகளை பின்பற்றவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். கல்வி சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தும் போது ஒரு வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு அது குறித்து சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருடனும் விரிவான கலந்துரையாடல் நடத்தப்பட்டிருக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
மட்டக்களப்பு மாவட்டத்தின் தாளங்குடா பிரதேசத்தில் அமைந்துள்ள கல்லூரி பெண்கள் விடுதியில் பெண்களின் ஆடைகள் தொடர்ச்சியாக திருடப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் பொதுமக்களால் கைவசமாக பிடிக்கப்பட்டுள்ளார். குறித்த பெண்கள் விடுதியில் ஆடைகளை உலர்த்துவதற்காக வெளியில் போடப்படும் நேரம் ஆடைகள் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் விடுதியில் வசித்து வந்த பெண்களுக்கு பெரும் சந்தேகம் ஏற்பட்டதை அடுத்து குறித்த விடுதியில் தங்கியிருந்த பெண்கள் இந்த சம்பவம் தொடர்பாக அதிக அவதானத்தோடு கண்காணிப்புகளை மேற்கொண்டு வந்துள்ளனர். கண்காணிப்பின் போது ஒரு நபர் பெண்களின் ஆடைகளை திருடி வருவது உறுதி செய்யப்பட்டதன் பின்னர் முன்னர் அளிக்கப்பட்ட முறைப்பாடுகளை கொண்டு கல்லூரி ஆண் மாணவர்கள் இணைந்து அந்த பகுதியில் கண்காணிப்புகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் குறித்த திருடன் பெண்கள் விடுதிக்குள் தடுப்பு சுவரை தாண்டி ஆடைகளை திருட முயன்ற போது பொதுமக்களால் சுற்றி வளைக்கப்பட்டு பிடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பலாங்குட காசியப்ப தேரரை விமல் வீரவன்ச உள்ளிட்ட குழுவினர் இன்று நேரில் சென்று பார்வையிட்டுள்ளனர். திருகோணமலை கடற்கரையில் புத்தர் சிலை வைத்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள காசியப்ப தேரரை நலம் விசாரிப்பதற்காக இந்த விஜயம் மேற்கொள்ளப்பட்டதோடு சந்திப்பில் விமல் வீரவன்ச, அரிசிமலை விகாரையின் விகாராதிபதி பானாமூரே திலகவங்ச நாயக்க தேரர், சீலரத்ன தேரர் ஆகியோர் கலந்து கொண்டதோடு காசியப்ப தேரரின் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் கைவிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அவிசாவளை ரத்தினபுரி வீதியில் மின்னான சந்திக்கு அருகில் பஸ் ஒன்று மோதி பிக்குனி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக எகலியகொட போலீசார் தெரிவித்துள்ளதோடு இந்த விபத்து நேற்று வியாழக்கிழமை பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அவிசாவளையில் இருந்து எகலியகொட நோக்கி பயணித்த பஸ் ஒன்று மின்னான சந்திக்கு அருகில் உள்ள பஸ் தரிப்பிடத்தில் பயணிகளை இறக்கி மீண்டும் பயணத்தை தொடங்கிய போது வீதியில் பயணித்த பிக்குனி மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் பலத்த காயமடைந்த 77 வயதுடைய பிக்குனி எகலியகொட வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதோடு பஸ் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தலையில் தேங்காய் விழுந்ததில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் களுத்துறை கொரோனை பண்டாரவத்தை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. அதே பகுதியை சேர்ந்த 49 வயதான திருமணமான நெல்மினி சுனேரத்னா குணதிலக்க என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். தனது வீட்டுக்கு அருகில் உள்ள உறவினர் ஒருவரின் வீட்டுக்கு சென்ற நேரம் குறித்த சம்பவம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறித்த பெண் பலத்த காயங்களுடன் கொரோனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதும் அவர் உயிரிழந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தென்கொரியாவின் முன்னாள் ஜனாதிபதி ஜூன் சுக் இயோலுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று சியோல் மத்திய மாவட்ட நீதிமன்றம் இந்த அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளது. கடந்த 2024 டிசம்பர் 3ஆம் தேதி ஜனாதிபதி ஜூன் சுக் இயோல் திடீரென ராணுவ சட்டத்தை நடைமுறைப்படுத்தி நாடாளுமன்றை முடக்க முயற்சி செய்துள்ளார் என்பதோடு அதைத் தொடர்ந்து அந்த நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்களின் துணிச்சலான போராட்டத்தால் சில மணி நேரங்களிலேயே இந்த முயற்சி தோல்வியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து பதவி நீக்கம் செய்யப்பட்ட ஜூன் சுக் இயோல் விளக்கமறியலில் வைக்கப்பட்டதோடு அவர் மீது வழக்கும் தொடரப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ்1 அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களையும் கீழே பதிவிடலாம்.